ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த சோளத்தை வச்சு சூப்பராக ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறேன். என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சோளத்தோட இதெல்லாம் நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். சோளத்தை ரெண்டாக உடச்சி உதிர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லா சோளத்தையும் உதிர்த்தாச்சு. இங்க பாருங்க. தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். வீட்டில் அரைச்ச இட்லி மாவு 2 கரண்டி எடுத்திருக்கோம். இது கூட அரைச்ச சோளத்தை சேர்த்துக்கலாம். இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம் மாவை. சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப கரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, சாப்பிட்டா சூப்பரா இருக்கு பாருங்க. டேஸ்ட் பார்த்தலாமா? உண்மையிலே டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சோளம் வாங்கினீங்களா ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.